அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். فقال رسول الله صلى الله عليه وسلم من صام يوما فلا يسخب ولا يجهل. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. சிறப்பு வாய்ந்த இந்த பள்ளிவாசலுடைய சங்கைக்குரிய நிர்வாகப் பெருமக்களே, மிக அருமையான முறையில் எதிர்வரக்கூடிய ரமலானை வரவேற்கக்கூடிய வகையிலும் அந்த ரமலானில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு நினைவூட்டுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அருமை பெரியோர்களே, சகோதரர்களே, எனக்கு பின்னர் ஒரு சிறப்பான உரையை ஆற்றவிருக்கின்ற மரியாதைக்குரிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் யஹ்யா தாவூதி ஹசரத் அவர்களே, திரளாக குழுமியிருக்கக்கூடிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய பேரன்பும் அவனுடைய பேரருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் என்றும் நிலவட்டுமாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லிக்கிடுங்க. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் நாம் 3 வகையான பண்புகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அருள்மறையாம் திருக்குரானில் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகின்றான். முதலாவது தக்வா என்கின்ற இறையச்சம். எதற்காக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும், அதனுடைய பலன் என்ன என்று கேட்டால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆவதற்காகவே இந்த நோன்பை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதே போல வலித்துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும், இந்த அருள்மறையாம் திருக்குரானை உங்களுக்கு தந்து உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கும் இந்த மாதத்தில் அல்லாஹ் நோன்பு வைக்கும்படி கட்டளையிட்டான். அல்லாஹுதான் பெரியவன், அவனே அக்பர். அவன் நமக்கு நேர்வழி காட்டியிருக்காவிட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அவன் நேர்வழியை நமக்கு எப்படி காட்டினான் என்றால் அருள்மறையாம் திருக்குரானை இறக்கி அந்த நேர்வழியை நமக்கு காட்டினான். வலித்துகப்பிருல்லாஹ் அலா மா ஹதாக்கும். 3வது பண்பு லஅல்லக்கும் தஷ்குரூன், இந்த வேதத்தை தந்ததற்காக அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோன்பை நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். தக்வா என்கின்ற இறையச்சம், தக்பீர் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது, நன்றி சுக்குர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது, இந்த 3ம் புனித ரமலானில் மற்ற மாதங்களை விட நம்மிடத்தில் தூக்கலாக எடுப்பாக தெரிய வேண்டிய பண்புகள். நாம் எப்போது நன்றி செலுத்துவோம், ஒரு செயலுக்கு எப்போது நாம் நன்றி செலுத்துவோம் என்றால் அந்த செயல் நமக்கு பலன் தரும்போது நன்றி செலுத்துவோம். திருக்குரான் நமக்கு என்ன பலனை தந்தது நாம் அதற்கு நன்றி செலுத்த என்ற கேள்வியை நீங்கள் கேட்டால், திருக்குரானை பெறாத சமுதாயங்கள் எப்படி இருக்கின்றன என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒழுக்கத்தில், அறிவாராய்ச்சியில், தொலைநோக்கு பார்வையில்
ஆண்டான் அடிமை பாகுபாடு அந்த நிலையை நீக்குவதில் இதர சமுதாயங்கள் எப்படி தோல்வி அடைந்திருக்கின்றன, இந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறது? திருக்குர்ஆன் வந்திருக்காவிட்டால் நாம் எங்கே எந்த நிலையில் எப்படி வாழ்வோம் என்று எண்ணி பார்த்தால் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க மாட்டோம். ஆனால் மனிதனுடைய சுபாவம் என்னவென்றால், அளவு கடந்த மகிழ்ச்சி அடையும் போதும், அளவு கடந்த கவலையில் இருக்கும் போதும், அறியாமையில் இருக்கும் போதும் நன்றி செலுத்த மாட்டான். அளவு கடந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியில் திளைப்பானே அன்றி நன்றி செலுத்த வேண்டும் என்று அவனுக்கு தோன்றாது. அளவு கடந்த சோகத்தில் இருக்கின்ற போது அவன் இறைவனை மறப்பான். எனவே அந்த மகிழ்ச்சியான எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினையாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். வலகத் ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா காலா அல்ஹம்துலில்லாஹ் ஃபல்லலனி அலா கஸீரி மின் இபாதிஹில் முஃமினீன். தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் நாம் அறிவை, ஞானத்தை கொடுத்தோம். அவ்விருவரும் உடனே அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டால் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நாமோ இந்த மாதத்தில் ஒரு வேதத்தையே பெற்றிருக்கிறோம், அறிவு களஞ்சியத்தையே பெற்றிருக்கிறோம். அதற்கு எத்தனை முறை நாம் நன்றி செலுத்தி இருக்கின்றோம்? மனிதன் நன்றி செலுத்த மாட்டான், அவனை நன்றி செலுத்த நான் விடமாட்டேன் என்று சவால் விட்டுவிட்டுத்தான் ஷைத்தான் வந்தான். ரமலான் மாதம் ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்ற மாதம் என்று சொல்லுகின்றோமே, அந்த மாதத்தில் நன்றி செலுத்தாவிட்டால் நம்முடைய ஷைத்தான் மாத்திரம் விலங்கிடப்படாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றான் என்று பொருள். அப்படியானால் திருக்குர்ஆனை தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்த வேண்டும் என்பது இயந்திரத்தனமாக இருக்கக்கூடாது, உணர்ந்து நன்றி செலுத்த வேண்டும். இந்த வேதம் வந்திருக்காவிட்டால் என்ன நிலை என்று. நோன்பின் பலன் அது இறையச்சத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். இந்த 3 பண்புகள் தான் ரமலானில் நம்மிடம் உயர்வாக இருக்க வேண்டிய பண்புகள். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த சட்டத்தை சொல்லும்போது, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது, வச்சுத்தான் தீரணும் என்று ஒரு அதிகார தோரணையில் அல்லாஹ் சொல்லவில்லை. எப்படி சொல்கிறான் என்றால், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு புதுசு நோன்பு வச்சா செத்து போயிடுவோம்லாம் பயப்படாதீங்க. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் உலகத்திலே வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல தான் உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டது. அவன்லாம் நோன்பு வச்சுலாம் சாவலை, நல்லா தெம்பாத்தான் இருந்தாங்க. சொல்ல போனால் நோன்பு வச்சா உடலுக்கு நல்லது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்தார்கள். வகானலா யஃபிரு மின ஸஹப், ஆனால் யுத்த களத்திலிருந்து அவர்கள் ஒரு காலமும் விரண்டு ஓடியவர்கள் அல்ல. வீரத்துக்கும் புஜபலத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது மனதோடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்தார்கள், ஆனால் யுத்த களத்திலிருந்து விரண்டு ஓடவில்லை என்று சேர்த்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போலவே உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இது புதிய கடமை அல்ல. முதலாவது, நோன்பு வைக்கணுமா, அதிர்ச்சி அடையாதீர்கள். ஐயாமம் மாதூதாத், கொஞ்ச நாள் தான்ப்பா, அப்படி கண்ணை புத்தி முழிக்க முன்னால் ஓடி போயிடும். கிராமத்தில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, முதல் 10 வாக்கிங் நடக்குமா, 2வது 10 ரன்னிங் ஓடுமா, 3வது 10 ஃப்ளையிங் பறக்குமா. இப்போ தான் நோன்பு வச்ச மாதிரி இருக்கும். அப்படின்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா அசல் சஜிதாக்கு போவார். 9 ஜூஸ் வந்துருச்சா அப்படின்பார் ஒருத்தர் வந்து. அப்போ திடீர்னு பார்த்தா 3/4 மணி நேரத்தில் தராவி முடிஞ்சிடும். என்னங்க பிற 21யா அப்படிம்பாங்க ஒருத்தர் வந்து. அப்புறம் பார்த்தா போர்டில் மோதினார் எழுதி போடுவார், 27 முன்னிட்டு இஷா தொழுகை 10 மணிக்குன்னு 27 வந்துடும். அப்புறம் பார்த்தா பெருநா தொழுகை அனௌன்ஸ்மெண்ட்டு
கதை முடிஞ்சு போச்சு. புது சட்டையை வாங்கிட்டு அணிஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐயாமும் மாதூதாத். எல்லாருமா நோன்பு வைக்கணும், எனக்கு தான் வயத்தில் வலி இருக்குது அங்கங்கே குத்துமே நோன்புன்னு சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான், நோயாளியாக இருந்தால் நோன்பை விட்டுக்கொள்ளுங்கள், மற்ற மாதத்தில் கலா செய்து கொள்ளுங்கள். அப்பவும் கலா தான் செய்யணுமா? அப்பவும் எனக்கு வயிற்று வலிக்குமே, டாக்டர் சொல்லியிருக்கிறாரே. வலல்லதீன யுத்தீகுனஹு ஃபிதியத்து தஆமு மிஸ்கீன். அறவே நோன்பே வைக்க இயலாதவர்களாக இருந்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஏழைக்கு 2 வேளை உணவு, சஹர் இஃப்தார்னு மனசில் வச்சுக்கிடுங்க, 2 வேளை உணவு சாப்பாடு கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்பாடா, என் வயத்தில் பாலை வாத்திங்க ஹஜரத். அல்லாஹ் சொல்கிறான், வான் தசூமு ஹைருல்லக்கும். அதான் முத்திரை. எவ்வளவுதான் உனக்கு வலி இருந்து, நோவு இருந்து, வேதனைகள் இருந்து ஈடு செய்தாலும் நோன்பு வைப்பதே சிறந்தது. ஏன் நோன்பு வைப்பதே சிறந்தது? அதுதான் அல்லக்கும் தத்தக்கும், தக்குவாவுக்கு உனக்கு வழிகாட்டுகிறது. இந்த ஈடு செய்வது என்பதெல்லாம் தக்குவாவுக்கு வழிகாட்டுபவைகள் அல்ல, அது உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக. அந்த கடமையை நீ விட்டதை சரி செய்து கொள்வதற்காக. ஆனால் வன் தசூமு ஹைருல்லக்கும், அல்லாஹ் அதோடு முடிக்கவில்லை. இன் குந்தும் தஅலமூன், உனக்கு விவரம் இருந்துச்சுன்னா நீ நோன்பு வைப்பதுதான் சிறந்தது என்று புரிந்து கொள்வாய். ஏனென்றால் இந்த மாதம் அதற்காக படைக்கப்பட்டது. எனவே 1 மாத காலம் நோன்பு வையுங்கள் என்று படிப்படியாக அல்லாஹு தஆலா அதிர்ச்சியை குறைத்து கொண்டே வந்து கடைசியாக வேலை திரும்ப வந்து ஒரு அடி அடிக்கிறான். நோன்பு வைக்கிறது தான் சிறந்தது. இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை படித்து பாருங்க. உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்து மக்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல நோன்பு வைப்பதே சிறந்தது. இடையில உள்ளதெல்லாம் அது நொந்து நொம்பலமானது, பிரிஞ்சு நஞ்சு போய் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு. நல்ல ஆத்மாக்களுக்கு வந்த தசூமு ஹைருல்லக்கும் குத்திப அலைக்கும் சியாம். ஒரு வசனத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். திருக்குர்ஆனுடைய வரி எப்படி பார்க்கணும் ஒரு ஆயத்தை. அதே போல இந்த நோன்பின் காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாம் அடிக்கடி கேட்டு கடந்து போகிற ஒரு ஹதீஸ் தான், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி, ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரி ஓ ஃபர்ஹத்துன் இந்த லிகாயி ரப்பி. நோன்பு துறக்கும் நேரத்தில் வருகிற ஒரு மகிழ்ச்சி, இன்னொன்று ரப்பிடத்திலே கூலியை பெறும்போது வருகின்ற மகிழ்ச்சி. நோன்பு துறக்கும் போது என்ன மகிழ்ச்சி? இந்த மகிழ்ச்சியின் அளவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நோன்பு வைக்காமல் இஃப்தார் நேரத்தை வந்து அடைகின்றவர்களுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தான் இமாம்கள் சொல்கிறார்கள், புகாரினுடைய விரிவுரையில் பார்த்த ஞாபகம், ஃபதுல் பாரியில் ஒரு தொழுகை இல்லாத பெண்மணி, ஹைல் காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, வீட்டில் அவள் தான் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு சமைத்து கொடுக்கிறாள். சில தாய்மார்கள் தனக்கு தொழுகை இல்லை என்பதை வெளியிலே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். பிள்ளைங்க வந்து சும்மாச்சு கேட்கும், என்னம்மா லோகர் தொழுவலியாண்டு, தொழுவணுமா, அம்மாவுக்கு தலைவலிக்குது, திரும்ப காமன் கழிச்சு தொழுதாச்சுன்றுவாங்க. நான் தொழக்கூடாது, ஏன்னா எனக்கு ஹைதர். அந்த பிள்ளைங்க மனசில் எதுக்கு அதெல்லாம் தெரியணும், அது ஒரு பக்குவம் வரும்போது தெரிஞ்சுக்கலாம் என்று சில தாய்மார்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, அமிக்கபிளாக இருப்பாங்க. நோன்பு காலங்களில் இப்படித்தான். எல்லோரையும் போல அந்த தாய்மார்கள் சகரு சாப்பிட்டுக் கொள்வார்கள். திரும்ப மதிய வேளையிலே பசிக்கும் போது பிள்ளைங்கள் எல்லாம் ஸ்கூலுக்கு போன பிறகு எதையாவது சாப்பிட்டு பேலன்ஸ் பண்ணி அப்படி ஒரு மாதிரியா இஃப்தார் வரைக்கும் வந்து சேர்ந்துருவாங்க. இஃப்தாரில் எல்லாருக்கும் உணவு தயாராக இருக்கும். எல்லோரையும் போல இவர்களும் ஒரு நோன்பாளி என்று பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்வதற்கு அந்த இன்னொரு உலகம் தெரிய வேண்டாம், பிள்ளைங்களுக்கு பக்குவம் வரும்போது தெரிந்து கொள்ளலாம் என்று கூட்டத்தோட கூட்டமாக பிள்ளைங்க கணவன் எல்லாம் உட்காந்து நோன்பு துறக்கும் போது அந்த பெண்மணியினுடைய, அந்த குடும்ப தலைவியினுடைய இதயத்தில் என்ன மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த உணவை பார்த்தா, என்ன ஒரு சந்தோஷமான மனநிலையில் அந்த உணவு தட்டுக்கு முன்னால், கஞ்சிக்கு முன்னால் உட்கார்ந்திருப்பார்கள். அதே அந்த பெண்மணி தொழுகை ஆரம்பித்து மறுநாள் நோன்பை வைத்து உண்மையில் அவர்கள் இஃப்தாருக்காக உட்காருகின்ற போது அந்த பெண்மணியின் உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்படுமே,
அதுதான் ஃபர்ஹத், மகிழ்ச்சி. அது நோன்பு வைக்காமல் இருந்து கஞ்சி கொட்டுறாக்கு முன்னால் உட்கார்ந்தா தான் நோன்பு வச்சு உட்கார்றதுனுடைய அந்த சுகம் புரியும். அது ஒரு சுகம். அது ஃபர்ஹத்துன், இந்த இதுக்கே இவ்வளோ பெரிய சுகம் என்றால் அது என்ன சுகம்? அல்லாஹ் நோன்பு வைக்கும் வாய்ப்பை தந்தான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த ஆள் மனசில் அந்த ஊடுருவி பாய்கிற அந்த எண்ணம், உலகத்தில் நமக்கு கூலி கிடைக்கப் போகிறது என்பதே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்றால், அந்த கூலியை பெறும்போது, ரப்புக்கு முன்னால் அந்த கூலியை பெறும்போது மலக்குமார்கள் எல்லாம் நீங்கள் விலகிச் செல்லுங்கள், என்னுடைய அடியானுக்கு நான் கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ் கூலியை அவனே கொடுக்க முன் வரும்போது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள், அந்த உணர்வு எப்படி இருக்கும்? அதுதான் இரண்டு மகிழ்ச்சி, ஒன்று இஃப்தாரில், இன்னொன்று ரப்பை சந்திக்கும் போது. அதே போல சூஃபிசத்தில் ஒரு கான்செப்ட் சொல்வார்கள், தஹல்லுக்கும் பி ஹுல்கில்லா, அல்லாஹ்வின் கேரக்டரை, அல்லாஹ்வின் பண்பை நம்முடைய பண்பாக்கி கொள்வது. ஒரு காலமும் ஒரு மனிதன் அல்லாஹ்வாக முடியாது. ஒரு மனிதன் தன்னை அல்லாஹ்னு சொன்னால் அவன் பூமிக்கு மேலே வாழக்கூடிய உரிமையை இழக்கிறான். அல்லாஹ்னு அவன் சொல்ல வேண்டியதில்லை, நான் தான் ரசூலுல்லான்னு சொன்னாலே அவனுக்கு எந்த தான் நேரம் நம்ம எங்கே தான் அனுப்பணும், அவ்வளோ பரக்கத்தா எங்கேயாவது அனுப்பி விட்டுற வேண்டியது. அவ்வளோ மாதிரி ஆட்கள் இங்கே இருக்க தேவையில்லை. இது நம்மளை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுக்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். தன்னை அல்லாஹ் என்றோ தன்னை நபி என்றோ சொல்கிறவர்கள் இங்கே இருக்க தேவையில்லை. ஆனால் அல்லாஹ்வினுடைய கேரக்டர், சில பண்புகள் இருக்கின்றன அல்லாஹ்வுக்கு. அந்த பண்புகளை நமதாக்கிக் கொள்வது, நம்முடைய பண்பாக ஆக்கிக் கொள்வது. உதாரணத்துக்கு ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சிலர் பழி தூற்றினார்கள். அவருடைய ஒழுக்க நெறியின் மீது சிலர் அவதூறுகளை அள்ளி போட்டார்கள். அவர்களிலே ஒருவர் யார் என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து உதவித்தொகை பெற்று வாழுகிற ஒருவர். அவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அவங்க பிள்ளையவே அவதூறு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிந்து விட்டவர். அவங்களுக்கு கடுமையான கோபம். ஏன் சொந்தக்கார பையன் என்கிட்ட காசு வாங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு நிலையான வருமானம் கிடையாது, என் பிள்ளையவே அவதூறு சொல்கிறானா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்ணா பின்னான்னு நம்மளை மாதிரி திட்டவெல்லாம் இல்லை, ஃபேஸ்புக்கில் கமெண்ட்லாம் போடல அவனை பற்றி. அந்த காலத்தில் ஃபேஸ்புக்கெலாம் கிடையாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒன்றும் செய்யலை, அவங்க உதவித்தொகையை நிப்பாட்டிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணலை. கண்ணா பின்னான்னு திட்டுறது, வைக்கிறது, 4 பேர்கிட்ட போட்டு கொடுக்குறது, அதெல்லாம் பண்ணலை. உதவித்தொகையை நிப்பாட்டிட்டாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக இனிமேல் அவனுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்றும் சொன்னார்கள். உடனே அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டா அந்த தப்பை அல்லாஹ் மன்னிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கள்ல. நம்ம ஏதாவது தப்பு செய்கிறோம், மனுஷன் என்னத்தையாவது ஒன்று செய்யத்தானே செய்வான், மனுஷன் நான் தான். தப்பு செஞ்சுட்டா அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்போ நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டால் உங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒருவன் தீங்கிழைத்து விட்டால் அந்த பாவத்தை நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களோ? அப்படியா? நீங்கள் தப்பு செஞ்சால் மன்னிக்கணும், இன்னொருத்தவங்க செஞ்சால் மன்னிக்க மாட்டீங்க. அது நல்ல பழக்கம் இல்லையா? அது அப்படி தான் அல்லாஹ் சொன்னான். அப்போ அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரியான உன்னதமான ஆத்மாக்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறான் என்றால், நம்ம கேரக்டர், மன்னிக்கும் பண்பு அந்த மனிதனுக்குள்ள வரணும். அதே மாதிரி நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ்வின் பண்பு. அல்லாஹ்வின் பண்பு. திருக்குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ், ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர், ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யக்கூடியவர், ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா, அங்கே சை செய்ய வேண்டும். வமன் ததவ்வஅ கைரன், எந்த மனிதன், எந்த மனிதனாகிலும் எந்த நன்மையையும் அவன் நஃபிலாக செய்தால் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துவான். அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களுக்கு
அல்லாஹ் நன்றி செலுத்துவானா, அடியானே உனக்கு நன்றின்னு. இன்னொரு ஹதீஸ் இப்படி வருது, பாலைவனத்தில் ஒரு மனிதர் பயணம் செய்து வருகின்றார். கடுமையான தாகம் அவருக்கு, தண்ணீர் கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற கவலை. திடீரென்று பார்த்தால் தூரத்தில் ஒரு கிணறு தெரியுது. ஆகா, கிணறு இருக்குதுன்னு அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை குடிக்க முடியாதோ, கிட்டத்தில் போய் பார்த்தா கிணத்தை சுற்றி தண்ணியாக இருக்குது. அப்போ தண்ணி யாரோ எடுத்திருக்காங்க, பாலும் கிணறு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சு அவருக்கு. ஒருவேளை உப்பு தண்ணியாக இருக்குமோ, மனுஷன் தானே என்னத்தையாவது நெகட்டிவாக யோசனை பண்ணிகிட்டே இருப்பான். உப்பு தண்ணியாக இருக்குமோ பார்த்தா அங்கே இறங்கி போகிறதுக்கு படியெல்லாம் இருக்குது, மக்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அடையாளம் தெரியுது. விறுவிறுன்னு உள்ளே இறங்கினார், தண்ணி அள்ளி குடித்தார். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது தண்ணி. குடிச்சிட்டு மேலே வந்துட்டார். மேலே வந்தால் ஒரு நாய், அந்த ஈரம் மணல் இருக்குது பாருங்கள், மண் ஈரமாக இருக்குது பாருங்கள், அதில் நாக்கை வச்சு இப்படி அழுத்துது. நாக்கை வச்சு அழுத்துனா என்ன ஆகும், தண்ணி குப்புக்குன்னு கொஞ்சம் மேலே வரும். அதை நக்கி குடிச்சிக்கிட்டு இருக்குது தாகம் நாய்க்கு. அவர் சொன்னார், இன்னஹு கது பலகஹு மினல் ஆத்திஷி மா பலகனி, சற்று முன்னர் எனக்கு எவ்வளவு தாகம் இருந்ததோ அது போன்ற ஒரு தாகம் அல்லவா இந்த நாய்க்கு வந்திருக்கிறது, நாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படியே மறுபடி விறுவிறுன்னு கிணத்துக்குள்ளே இறங்கினார். ஷூவை கழட்டி கழுவிய தண்ணி எடுத்து கொண்டு வந்து நாய்க்கு வச்சார். நாய் நக்கி குடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த சம்பவத்தை பார்த்து விட்டு அல்லாஹு தஆலா ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்தினான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாய்க்கு தண்ணீர் கொடுத்தாய், நாயும் என்னுடைய படைப்பு, நீயும் என்னுடைய படைப்பு, என்னுடைய படைப்புகள் ஒருவருக்கு நீ உதவி செய்தாய், அடியானே உனக்கு நன்றி. அல்லாஹ் நன்றி செலுத்துகின்றான். அப்போ அல்லாஹ்வினுடைய கேரக்டர் நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏனென்றால் தன் பண்பை, என் பண்பை இந்த அடியான் பெற்றிருக்கின்றானே என்று. நம்மளை மாதிரி நம்ம பிள்ளை இருந்தால் தகப்பனுக்கு சந்தோஷம் தானே. சும்மாச்சத்தில் தாய்மார்கள் சொல்வார்கள், அப்பனை மாதிரியே இருப்பான், ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிட்டானா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம. நம்மளை நேரடியாக திட்ட முடியாது, திட்ட மட்டும் இவர் என்ன செஞ்சிட போகிறாரு, இவர் என்ன வெட்டியாக முடிச்சிட போகிறாரு, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அப்படி குத்தி விடுறதுக்காக அப்படி லேசா அது ஒரு தகப்பனுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல ஒரு அடியான் அல்லாஹ்வினுடைய பண்பை தனதாக்கி கொள்ளுகின்ற போது அல்லாஹ் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகின்றான். எனவே நன்றி செலுத்துவது ரமலானில் மிக முக்கியமான ஒரு அமல். எதற்கு நன்றி? வேதத்தை தந்து நேர்வழி காட்டியதற்கு நன்றி. அடுத்து ரமலான் மாதம் என்பது அதுக்கு எத்தனை பேர் இருக்கும் அப்படின்னு ஹதீஸில் நம்ம பார்த்தா, ஒரு ஹதீஸில் இமாம்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 50க்கு மேலே ரமலானுக்கு பேர்கள் வருது. ஷஹருல்லா, அல்லாஹுவின் மாதம், குர்ஆனின் மாதம், பொறுமையின் மாதம், சமத்துவத்தின் மாதம், ரபியுல் ஃபுகரா, ஏழைகளின் வசந்த காலம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அது அல்லலனா ஷஹரு சதகா, சதகாவின் மாதம் வந்து விட்டது என்று சொல்வார்கள். ஏன்னா அதிகமாக தர்மம் கொடுப்போம். இப்படி பல பேர்கள் இருக்குது புனிதமிக்க ரமலானுக்கு. ஒரு ஆளுக்கு எத்தனை பேர் இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர்னு அர்த்தம். அப்படி தானே? தவப்பம் வச்ச பேரோடவே ஒருத்தன் மூத்தா போகிறாருன்னா அவர் நார்மல் ஆர்டினரி பர்சன். வளர 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 பட்டங்களை சுமக்கின்றார் என்றால் மனிதர்களின் பார்வையில் அவர் மேம்பட்டவர். ரமலானுக்கு 50க்கும் மேற்பட்ட பேர்கள் இருக்கின்றன என்றால் அது இவ்வளவு பெரிய மகத்துவமான ஒரு மாதம். பொதுவாக சஹாபாக்கள் அரபு நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, இந்த நேரங்கள் இருக்குது பாருங்கள், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் சொல்கிறான் நிசுசா, அரை மணி நேரம் இப்போ தான் சொல்கிறான் அரபு நாட்டில். அந்த காலத்தில் வாட்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ அரை மணி நேரம்னு சொல்ல மாட்டாங்க. அரை மணி நேரம் என்பதற்கு என்ன எப்படி அடையாளப்படுத்துவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹல்பு ஷாத், ஒரு ஆட்டுக்கு பால் கறக்கிற நேரம் அப்படிம்பாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லுவாங்கண்டா, ஒரு ஆட்டுக்கு பால் கறக்கிற நேரம் கழிச்சு வா. 20 நிமிஷம் கழிச்சு வானா, 2 ஆட்டுக்கு பால் கறக்கிற நேரம் கழிச்சு வா. 1 மணி நேரம் கழிச்சு வானா, ஒரு ஆட்டை அறுத்து தோலை உரித்து இறைச்சியை பங்கு வைக்கிற நேரம் கழிச்சு வா.
3 மணி நேரம் கழிச்சு வானா, ஒரு மாட்டை அறுத்து தோலை உரித்து இறைச்சியை பங்கு வைக்கிற நேரம் கழிச்சு வா, 5 மணி நேரம் கழிச்சு ஒரு ஒட்டகத்தை, இப்படி தான் சொல்கிறது. அப்படி தான் அவங்களுடைய பழக்கம். ஏன்னா ஆடு மாடுகளோடு கடந்து புழங்கியவர்கள். ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், தஸஹர்னா மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹோடு சேர்ந்து நாங்கள் ஒரு நாள் சஹர் சாப்பாடு சாப்பிட்டோம். பல நாட்கள் சாப்பிட்ருக்கோம். சும்ம கும்னா இல ஸலாத், சஹர் சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் தொழுகைக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தாபியை அடுத்த தலைமுறையை சார்ந்தவர் கேட்கிறார், சஹர் சாப்பிட்டு முடிச்சுட்டு தொழுகைக்கு போனோம்னு சொல்றீங்களே, இடைப்பட்ட நேரம் எவ்வளவுன்னு கேட்கிறார். கேட்பாங்கல்ல, இடைப்பட்ட நேரம் எவ்வளவு? ஸைத் இப்னு சாபித்துல் அன்சாரி சொல்கிறார்கள், 50 ஆயா, 50 வசனங்களை ஓதுகின்ற நேரம் என்று சொன்னார்கள். அந்த தலைமுறையை எப்படி ரசூலுல்லாஹ் மாற்றினாங்க பார்த்துங்க. அப்போ ஆட்டுக்குட்டிக்கு பால் கறக்கிறது, மாட்டுக்கு பால் கறக்கிறதுலாம் சொல்லலை. அந்த தலைமுறையுடைய சிந்தனை எப்படி மாறுகிறது என்றால், 10 நிமிடம் 15 நிமிடம் என்று சொல்வதற்கு ஆட்டுக்கு பால் கறக்கிற நேரம் என்று சொன்னதெல்லாம் போக 50 வசனங்களை ஓதுகின்ற நேரம் என்று சொல்கிறார்கள். அப்படி மனிதனை திருக்குரானோடு பிணைக்கக்கூடிய மாதம் புனித ரமதான். இந்த ரமதானில் ஒரு முழு குர்ஆனையும் நம்முடைய காதுகள் கேட்க வேண்டும். ஒரு முழு குர்ஆனை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும், முழுமையாக பார்க்கணும். நாம் வாய் திறந்து நாவசைத்து முழு குர்ஆனையும் நாம் ஓத வேண்டும். அதுக்குத்தான் அல்லாஹ் ரமதானை தர்றான். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா? முழு குர்ஆனையும் ஓத வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களா? அந்த ஹதீஸ் லைஃப் ஒன்று நான் கேள்விப்பட்டேனே, லைஃபாக இருந்துட்டு போகுது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இருக்குதா இல்லையாங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த காதுகளை அல்லாஹ் தந்தது சும்மா புறம் பேசிக்கிட்டு கோல் சொல்லிக்கிட்டு சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு காரில் போகும்போது ஸ்பீக்கரை போட்டு விட்டுருக்கிறது, பைக்கில் போகும்போதே போடுறான், ஹார்ன் அடித்தா கூட கேட்க மாட்டுது. இதுக்கு மட்டும்தான் அந்த காது. குர்ஆனுக்கு இந்த காதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்படியா? காதை அறுத்து எரிஞ்சிட வேண்டியதானே, அறுத்து காக்காவுக்கு போட்டுடலாமே. நாவு எதற்கு? புறம் பேசுவதற்கு, கோல் சொல்வதற்கு, பெருமை அடிக்கிறதுக்கு மட்டுமா? திருக்குர்ஆனுக்கும் இந்த நாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இந்த கண்கள் எதற்கு? திருக்குர்ஆனை பார்ப்பதற்காக இல்லையா? அதுலேயும் வருஷத்தில் 1 மாதம் அந்த வாய்ப்பை நம்முடைய உறுப்புகளுக்கு கொடுக்கக்கூடாதா? அதுவும் வேதம் இறங்கிய மாதம் அல்லவா? அந்த மாதத்தில் கூட வேதத்தோடு நமக்கு தொடர்பில்லை என்று சொன்னால் என்ன செய்வது? அப்போ இந்த ஈமானை என்ன செய்வது? எனவே திருக்குர்ஆனோடு நம்மை பிணைக்கக்கூடிய மாதமாக இந்த புனித ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது திருக்குர்ஆனின் மாதம். அதே போல ரபியுல் ஃபுகரா, இது ஏழைகளின் வசந்த காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரமலான் வந்தால் என்ன செய்வார்கள்? ஹதீஸிலே வருகிறது, புகாரி ஷரீஃபிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் கொடுப்பாங்க. அது ஒன்று. எப்போ ரசூலுல்லாஹ் ரொம்ப வேகமாக தர்மம் கொடுப்பார்கள். தர்மம் கொடுப்பதில் ஒரு ஸ்பீடு, ஒரு விதமான அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய உணர்வு. கேட்கிறவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி ரசூலுல்லாஹ் எப்போது கொடுப்பார்கள் என்று சொன்னால், ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஹீன யல்காஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கும் போது ரசூலுல்லாஹ் தர்மம் அதிகமாக கொடுப்பார்கள். அது என்ன? இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கும் தர்மம் கொடுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? உஸ்தாத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தூதராக இருப்பவர்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்விகளை கேட்டு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லும்போது கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு மார்க் போடுகிறார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உஸ்தாதோட இடத்துல இருந்து. அப்போ அந்த உஸ்தாதை சந்திக்கின்ற போது, தனக்கு வேதத்தை கொண்டு வந்து சேர்த்த அந்த மலக்கை சந்திக்கின்ற போது அளவு கடந்த மகிழ்ச்சியிலே அவர்கள் தர்மத்தை வாரி வழங்குவார்கள். ரமலான் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? தர்மத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ்நாட்டில் 100கணக்கான 200க்கும் 300க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கு. எந்த மதரசாவுக்கும் அரசாங்கம் ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கறது இல்லை. அரசாங்கத்தினுடைய உதவி என்பது ஒரு நயா பைசா கூட கிடைப்பதில்லை மதரசாக்களுக்கு. இடையூறு இல்லாமல் இருந்தாலே அல்ஹம்துலில்லாஹ்.
என்ற நிலையில் எல்லாம் எதை கொண்டு நடக்கிறது? புனித ரமலானில் இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய கொடைகளை வைத்துத்தான் அரபு கல்லூரிகள் மதரசாக்கள் நடக்கின்றன. அதுதான் தீனுல் இஸ்லாத்தினுடைய கேந்திரங்கள். அந்த கேந்திரங்கள் தான் நூற்றுக்கணக்கிலே அறிஞர் பெருமக்களை தந்து கொண்டிருக்கிறது. அந்த அறிஞர் பெருமக்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து மார்க்கத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க அதுதான் நிலைமை. அதற்கு அஸ்திவாரம் இடுவது புனித ரமலான். லேசான விஷயம் கிடையாது. ரமலான் அப்படி இருக்க வந்துட்டு போறது என்பது லேசான விஷயம் அல்ல. அதனுடைய நம்முடைய ஈமானுக்கு ஒரு பெரிய பக்குவத்தை தருகின்றது. அதே போல் ஆண்டான் அடிமை பாகுபாடு இல்லாமல் பள்ளிவாசலில் ஒன்றா உட்கார்ந்து அந்த நோன்பு கஞ்சி அது ஒரு தனி சோகம். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் தராவிக்கு எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கும்போது ஒரு மாதிரி பரபரப்பாக இருந்தார். முகமெல்லாம் வேர்த்து ஒரு மாதிரி என்னங்கன்னு கேட்டேன். ஒரு ஏரியாவை சொல்லிட்டார். அந்த ஏரியா பேர் வேண்டாம். ஒரு ஏரியாவை சொல்லிட்டார். அங்கே அடி போட்டு தாக்கிட்டோம்ல அப்படின்னாரு. என்னத்தை பாய் தாக்குனீங்கண்டு கேட்டேன். அப்படின்ட்டு என்னடான்னு கேட்டால் கஞ்சி குடிக்கிறதுல தகராறு வந்து ஃபோன் பண்ணி உருட்டுக்கட்டையை எடுத்துகிட்டு வர சொல்லி நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு வெளியில் போகும்போது மண்டையை பொழந்துருக்காரு. இவர் மண்டையை பொழந்துட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி எங்கே பிள்ளையா கொடுத்துருக்காரு. வேர்த்து விறுவிறுத்து பொழந்துட்டோம்ல. என்னையா பண்ணா, என்ன தப்பு பண்ணா, 2 கொட்டரா எடுத்து வச்சுக்கிட்டான். நான் சொல்கிறது ஹக்கான உண்மையான வார்த்தை. நான் சொல்கிறது நான் எப்போவுமே இந்த அலங்காரத்துக்காக போய் சொல்கிற பழக்கம் எனக்கு எப்போவுமே கிடையாது. 2 பொழந்துட்டோம்லங்க வார்த்தையை ஒரு 4-5 தடவை வேற சொல்லிட்டான் அந்த ஆள். என்னமோ ஏதோன்னு பயந்து போய் பார்த்தா உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு மாதிரி ஏதோ வலிக்கு விழுந்துட்டாருன்னு ஏதோ சொல்லி அவரை தையல்கெல்லாம் போட்டு ஆளை ஒரு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் என்ன வகையப்பட்ட நோன்பு? என்ன வகையான நோன்பு இது? கணவன் நோன்புலையும் சில வீடுகளில் கணவன் மனைவி தகராறு நடந்துக்கிட்டே இருக்குது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா மருமகனுக்கு துணி எடுத்து கொடுக்கறது, அதை வச்சு ஒரு வீட்டுகளில் சண்டை நடக்குது நோம்பில். ஒருத்தர் வந்து இன்னைக்கு நோன்பு வைக்கலை, நான் நோன்பு வைக்கல, ஏன் நோன்பு வைக்கல, என் ஒய்ஃபு வந்து நோன்பு வைக்கல, அவங்க ஏன் நோன்பு வைக்கல, துணி எடுக்க போகணும் அதனால் நோன்பு வைக்கல. எதுக்கு துணி? பெருநாளைக்கு. வலித்து கபீருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், இந்த நேர்வழியை காட்டினதுக்காகத்தான் பெருநாள் அன்னைக்கு ஒரு தக்பீர் சொல்கிறாரு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அந்த தக்பீருக்கு என்ன அர்த்தம் இருக்குது? நோம்பினுடைய யதார்த்தத்தை இன்னும் சரியாக நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய வார்த்தை, மன் ஸாம யௌமன், ஒரு நாள் ஒருவர் நோன்பு வைத்தாலும் ஃபலா யஸ்ஹப் வலா யஜ்ஹல், அவர் கத்தி பேசக்கூடாது, நோன்பின் யதார்த்தத்தை புரியாமல் நடந்து கொள்ளக்கூடாது, ஜஹாலத்தை அவற்றை இருக்கக்கூடாது. நோன்புனா என்னன்னு தெரியணும். நோன்பு என்பது வெறும் பசியும் தாகமும் மட்டுமல்ல, கண்களுக்கும் நோன்பு இருக்கிறது, உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் நோன்பு இருக்கிறது. அப்போ காலையிலே சஹரில் இருந்து இஃப்தார் வரைக்கும் எல்லா உறுப்புகளும் நோன்பு வைக்க வேண்டும். யாராவது ஒருவர் உங்களிடத்திலே வந்து சண்டைக்கு வந்தால், பிரச்சனை செய்தால், நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லுங்கள். ஃபல்யகுல் இன்னி சாயும். அது என்ன 2 தடவை ஏன் சொல்லணும்னா, ஒன்று உனக்கு, நான் நோன்பாளி, அவன் கத்துவான், நான் பதிலுக்கு கத்துனா என் நோன்புக்கு தான் பிரச்சனை, நான் நோன்பாளின்னு. இன்னொன்று அவனை பார்த்து, நோன்பாளி, நான் பெருநாள் அன்னைக்கு வா ஒன்றை வச்சுக்கிறேன், அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. நான் நோன்பாளிப்பா, என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு அர்த்தம். அதான் 2 தடவை சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இது நோன்பினுடைய யதார்த்தத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பிறருக்கு அதை நாம் புரிய வைக்க வேண்டும். அப்போ சஹரு நோன்பு காலகட்டங்களில் ஒன்றா கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சஹர் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் துவா செய்யுங்க. யா அல்லாஹ், என் மனைவிக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பை கொடு, நீங்கள் துவா செய்யுங்க. உங்கள் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஆமீன்னு சொல்லட்டும்.
மறுநாளைக்கு உங்கள் மனைவியை துவா செய்ய சொல்லுங்கள், நீங்கள் உட்காந்து ஆமீன்னு சொல்லுங்கள். மறுநாளைக்கு உங்கள் பையனை துவா செய்ய சொல்லுங்கள், நீங்கள் ஆமீன்னு சொல்லுங்கள். எப்படியான ஒரு மாஹோல் அந்த வீட்டில் வரும்னு சொல்லி நினச்சி பாருங்கள் பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய துவாக்களில் உங்கள் மனைவிக்காக துவா செய்யும்போது அவங்க அளவு கடந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்க உங்களுக்காக துவா செய்யும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வார்த்தையால் சொல்ல முடியாது. தினமும் இப்படி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி இஃப்தார் நேரத்தில் வீட்டில் நோன்பு துறக்கிறதா இருந்தால் ஒரு முழு குரானையும் நாம் ஓதுவதற்கு புனித ரமதானில் முயற்சிக்க வேண்டும். நான் வீட்டில் சொல்லியிருக்கேன், ஹஜ்ரத் அவங்க ஓதுவாங்க, அவங்க ஓதுனா அவங்க கபூர் தான் நல்லாயிருக்கும். அவங்க ஓதுனா யார் கபூர் நல்லாயிருக்கும்? அவங்க கபூர் தான் நல்லாயிருக்கும். அதே போல் தான தர்மங்களை அதிகமாக கொடுப்பது, தான தர்மங்கள் அதிகமாக கொடுப்பது, இப்படி ரமலானை அலங்காரப்படுத்துவதற்கான வழிகள் ஏராளம் இருக்கின்றன. அதே போல் இஃப்தார்னு ஒன்று இருக்குது, தஃப்தீர்னு ஒன்று இருக்குது. இஃப்தார் என்பது நீங்கள் நோன்பு துறக்கிறது. தஃப்தீர்னா இன்னொருத்தருக்கு நோன்பு துறக்க ஏற்பாடு செய்து கொடுப்பது. மம்ஃபத்தர சாயிமன் ஃபலஹு அஜ்லு மிஸ்ரு சாயிம். ஒரு நோன்பாளிக்கு நோன்பு துறக்க நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்தால் அந்த நோன்பாளிக்கு கிடைக்கும் நன்மையைப் போல ஒரு பகுதி நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். ஏதோ சின்ன ஏற்பாடு, சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அழைச்சி ஒரு நாளைக்கு இஃப்தார் கொடுக்கறது, இப்படிலாம் அதை குதூகலப்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கே நாம் ரமலானை வரவேற்பதற்கு தயாராக இருக்கோம். பல வீடுகளில் மாசி ஈஸியெல்லாம் இடித்து ரெடியாக இருக்குது, இடியப்பம் மாவெல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது, எல்லாம் விலை கொடுத்து எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. பகலெல்லாம் பட்டினி கிடக்க வேண்டுமேன்னு நினச்சி சகரில் ஒரு புடி பிடிக்கிறதும், பகலெல்லாம் பட்டினி கிடந்தோமே நினச்சி இஃப்தாரில் ஒரு புடி பிடிக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்மை போல ஒரு சமுதாயம் உலகத்தினுடைய பல முஸ்லீம் நாடுகளில் எந்த வாய்ப்பும் எந்த வசதியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த வருடம் மகிழ்ச்சியாக ரமலானை கொண்டாடிய பாலஸ்தீனத்தில் இந்த வருடம் அவருடைய நோன்பு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இடிபாடுகளுக்கிடையில் பவர் சப்ளை இல்லாமல் மண்ணெண்ணெய் விளக்குகளை கொளுத்தி வைத்து கொண்டு அவர்கள் தொழுவதற்கு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலெல்லாம் தூந்து இடிஞ்சு போச்சு. இஸ்ரேல் ரெடியாக இருக்கான். எனக்கு தெரிந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பள்ளிவாசல்களை தகர்த்து போட்டு விட்டு போய்விட வேண்டியது, வெளியிலே அவர்கள் தொழுதால் சிம்னி விளக்கு ஏதாவது கொளுத்தி வச்சுட்டு தான் தொழுவாங்க. வானத்தில் விமானம் வட்ட அடிக்கிறது, எங்கெல்லாம் அந்த சிம்னி விளக்கு தெரியுது அங்கெல்லாம் கொண்டு வந்து பாம்பை போட்டான் ஒரு வருஷம். அவன் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கான், எங்கடா மொத்தமாக நீங்கள் தொழுவீங்க, நான் போடுறேன்டாண்டு. இந்த சூழ்நிலையில் அவர்கள் ரமலானை எதிர்கொள்ளுகிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய இஃப்தார் நேரத்தில், நம்முடைய சஹர் நேரத்தில் குடும்பத்தோடு உட்கார்ந்து அவர்களுக்காக நம்ம கையேந்தி அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்ய வேண்டும். யாருடைய துவாவை கொண்டு அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்வில் வசந்தத்தை மலரச் செய்வான் என்பது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக எல்லா மக்களும் நாம் அவங்களுக்காக என்ன செய்யணும், நாம் துவா செய்யணும். அந்த மக்கள் நம்மிடத்தில் சொல்கிறது ஒன்று தான். அந்த மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒன்று தான். நீங்கள் எங்கள் கூட சண்டை போடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. அரபு நாடுகளே வரமாட்டான் எங்களுக்கு கூட பக்கத்தில் நிற்கிறதுக்கு. அதுலேயும் ஒருத்தர் இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு வார்த்தையை சொன்னார். என்னென்னா, ஹதீஸில் இப்படி வந்திருக்கு, நாங்கள் படிச்சிருக்கோம். அதாவது எங்களுக்கும் யூதர்களுக்கு இடையில சண்டை நடக்கும். அப்போது கல்லும் மரமும் எங்களிடத்தில் பேசும், யா முஸ்லீமும் தால ஹாதா வராயி ஹாதா யஹூதியுன் வராயி, எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒழிஞ்சிருக்கான், அவனை கொல்லுன்னு கல் எங்களிடத்தில் பேசும், மரம் எங்களிடத்தில் பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கல்லும் மரமும் எங்களுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்? எங்களை சுற்றி தான் அரபு நாடுகள் இருக்குத, எங்களை சுற்றி தான் பெரிய முஸ்லீம் கூட்டம் இருக்குத, அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணத்தானே செய்வாங்க, ஏன் கல்லும் மரமும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் பல தடவை யோசிச்சிருக்கோம். இப்போ தான் விளங்குது, எவனுமே வரமாட்டான், கல்லும் மண்ணும் தான் நம்ம கூட நிற்கும்னு இப்போ தான் எங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னோம். எவ்வளோ பெரிய மனவேதனை இருந்தால் அந்த வார்த்தையை அவங்க சொல்ல முடியும்? எவ்வளோ பெரிய மனவேதனை இருந்தால் சொல்ல முடியும்? இன்னொருத்தர் எழுதியிருக்கிறான் ஒரு கவிதையில், 4 வரி தான். மத்தா துஹாரிபுனல் யஹூத். ஒரு கேள்வி பதிலாக வருது, நீங்கள் யூதர்களிடத்தில் எப்போது சண்டைக்கு போவீர்கள்? ஒரு அரபு நாட்டுக்காரன் இன்னொரு அரபு நாட்டுக்காரன்ட்ட கேட்குறான், யூதனோடு நீங்கள் எப்போது சண்டைக்கு போவீர்கள்னு. அதுக்கு இவன் பதில் சொல்கிறான், மத்தா அஸ்லமும், அவங்க முஸ்லீமான உடனேங்கிறான். நாங்கள் சண்டைக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் அவன் கலிமா சொல்லியிருக்கணும், அவன் யூதனாவில் இருக்கான், எப்படி சண்டைக்கு போகிறது என்று கேட்கிற நிலையில் இந்த சமுதாயம் ஆகி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளை பத்திரமா வச்சிருக்கிறான்.
அந்த மக்களுக்கு நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், துவா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய ரமலானை பாக்கியங்கள் நிறைந்த ரமலானாக ஆக்கி கொடுத்தருள் புரிவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.